பில்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிசினஸ் பார்த்துருக்கீங்க, ரிப்போர்ட்டிங்ல இருந்திருக்கீங்க, மிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் வாங்கிருக்கீங்களே, அது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸ்கூல்ல இருந்தே அப்பா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாக்ஸர், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. அப்பா வந்து ஷார்ட் புட், டிஸ்கஸ் அண்ட் ஜாவலின் த்ரோல வந்து சாம்பியன் இன் காலேஜ் பச்சைபாஸ் அண்ட் தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ அதனால எங்க அப்பாவை வந்து பேசிக்காவே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். அவர் பசங்களும் வந்து அப்படிதான் இருக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மைண்டடா உருவாக்கிட்டாருங்களா. ஸோ நான் வந்து இப்போ கேந்திரிய வித்யாலயா படிக்கும் போது நான் சப் ஜூனியர் சாம்பியன், என் பிரதர் வந்து ஜூனியர் சாம்பியன். நான் ஜூனியர் சாம்பியன் போது அவன் இன்டர்மீடியட் சாம்பியன், இன்டர்மீடியட் சாம்பியன் வந்து அவன் சீனியர் சாம்பியன். ஸோ we are into கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்னால ஈவன் அது ஒரு ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டோம். அப்புறம் பாடி பில்டிங் அதையும் வந்து அவர் தான் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்தோன்னே அந்த ஊக்கத்திலே போனனால இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் கேம் அட் அ வெரி யங் ஏஜ். அப்படி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 17, 16 ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயே ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், எல்லாருக்கும் ஏஜ் தெரிஞ்சனால ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் அவுட். 50 இயர்ஸ்ல ஒரு வருஷம் வேணா ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்திருப்பேன். 50 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. மசில் மெமரி இருக்கனால ஸ்டில் ஐ எம் ஏபிள் டு மெயின்டைன்.